ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சூழ்நிலையில் ஒன்றுமில்லாமல் வெறுமையான பாத்திரம் போல நமக்கு தெரிகிறது. அநேக வேளைகளில் நம்முடைய உள்ளம் அப்படியே கலங்கி நிற்கிறது. நான் அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்க போகிறேன்னு தெரியலை. எனக்கு எதுவுமே இல்லை, பணம் இல்லை, நகை இல்லை, நிலம் கிடையாது, வீடு வாசல் ஒன்று சொந்தமாக கிடையாது. ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் உட்கார்ந்துட்டுருக்கிறோமே, என்ன செய்வது என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 16, 17, 18 இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய சூழ்நிலை வெறுமையாக நமக்கு தோன்றலாம். ஐயோ, இப்படி ஆயிட்டேனா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சூழ்நிலையை பார்த்தா எதுவுமே நமக்கு சாதகமாக தெரியாது. இந்த சூழ்நிலையில் நான் எப்படி ஜெயிச்சு வர முடியும்? இந்த ஒரு நிலைமையில் நான் எப்படி மீண்டு வர முடியும்? எனக்காக பேச யாருமே கிடையாது. எனக்காக எதையாவது சாதிக்கிறதுக்கு யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தா ஒருத்தரும் கிடையாது. நான் எப்படி இந்த சூழ்நிலையை தாண்டி வர முடியும்? நான் எப்படி வென்று வருவேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், பிரியமானவர்களே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் எங்கும் நீரால் நிரப்பப்படும். சரி, அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், கவனித்து பார்த்தீர்களா? வாய்க்கால்களை வெட்டுங்கள். சும்மா அப்படியே கர்த்தர் என்ன செய்யல, ஒரு நாளும் அற்புதம் செய்யலை. ஜீபும்பா போட்டு யாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் முயற்சி எடுக்க வேண்டும், செயல்பட வேண்டும். நீ வாய்க்கால வெட்டுப்பா, காற்று இல்லதான், மழை இல்லதான். ஆனால் உன்னுடைய வேலை என்ன? வாய்க்கால்களை வெட்டுங்கள். உங்களுக்கான முயற்சிகளை எடுங்க. முயற்சிக்கும் பொழுது தேவன் அதை தண்ணீரால் நிரப்ப முடியும். மற்றபடி அவரால் அற்புதம் செய்ய முடியும், இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இதை செய், இப்படி செய், இப்படி நடந்து கொள். அதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. எலிசா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரிடத்துல தீர்க்கதரிசிகளுடைய புத்திரன், அவனுக்கு மனைவி வருகிறார். ஐயா, என் புருஷன் கடன் வாங்கியிருந்தார், அவர் இறந்து போயிட்டார். இப்போ கடன் கொடுத்தவர்கள் என்னுடைய 2 பிள்ளைகளையும் கொண்டு போக பார்க்கிறார்கள் அடிமைகளாக. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். அப்பொழுது எலிசா சொல்றாரு, 2ஆம் வசனம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றார். நான் உனக்கு இப்போ என்ன செய்யணும்? உன் வீட்டில் என்னதான் இருக்கு? அவள் சொன்ன ஒரு பதில், அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு இப்போதைக்கு, அதை தவிர வேற எதுவுமே என்கிட்ட இல்லை என்று அவள் சொல்லுகிறாள். அது மாத்திரம்தான் இருக்கிறது.
அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை கேளுங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கொண்டு கேட்டு வாங்கி, நீ போ உன் அயல் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, உனக்கு தெரிஞ்சவங்க எல்லா வீட்டுக்கும் போய் அவங்ககிட்ட வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கு. வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கு. உனக்கு ஒரு கூட என்ன இருக்கு இல்லையா? நீ போ, வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கு. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. நீ அந்த பாத்திரத்தில் இந்த எண்ணெயை எல்லாத்துலேயும் வார்த்திச்சு நிறைஞ்சதை ஒரு பக்கத்தில் வையிங்க. அப்படி நீ செய்ய வேண்டியது என்ன? இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் தர வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன முயற்சி எடுக்க வேண்டும்? சும்மா இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா பரவாயில்லையா? எந்த முயற்சியுமே எடுக்காம தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த பூமியில வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொன்னார். இந்த எலிசா சொன்ன ஒரு காரியம், காலி பாத்திரங்களை கேட்டு வாங்கி வா, அதில் நிரப்பு என்று சொன்னார். அது நிறைய நிறைய நீ என்ன செய், தனியாக எடுத்து வைன்னு சொன்னார். அன்பானவர்களே, இது மிகவும் கடினமான உபதேசம். இப்போ நான் என்ன செய்யணும்? என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் என்ன செய்யணும்? நீங்கள் செய்ய வேண்டியதை தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் செய்ய வேண்டியதை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். அதை நீங்கள் தைரியமாக செய்யுங்கள். ஒன்றும் இல்லைன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட செயல்பட வேண்டும். செயல்படும் பொழுதுதான் ஆசீர்வாதம் ஊற்றப்படும். வெறுமையான பாத்திரம் என்று சொல்லி அமைதியாக இருந்து விடக்கூடாது. அன்பானவர்களே, இங்கு அப்படி அவள் ஊற்ற எல்லாம் நிறைஞ்சிச்சு. இன்னும் பாத்திரம் இருந்தால் வாங்கிட்டு வாப்பான்னு மகன்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை, எல்லாரும் தந்தாச்சுமா, அவ்வளோதான். என்னையும் நின்று போயிட்டு. அன்பானவர்களே, நாம் முயற்சி எடுக்க வேண்டும். தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என்ன செய்யறதுன்னு தெரியலையே, புரியலையே, பணம் இல்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு காரியம் சொல்கிறார், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கில் எங்கன்னு நீ பார்க்குற இடம்லாம் வாய்க்காலை வெட்டிடு. ஏன்னா நான் நிரப்ப போகிறேன், தண்ணீரால் நிரப்ப போகிறேன், ஆசீர்வாதத்தால் நிரப்ப போகிறேன். முயற்சி எடுக்க எடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அது நிறைவேற போகிறது. அன்பானவர்களே, நீயும் உன் பிள்ளைகளும் உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். 7ஆம் வசனம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். என்ன நடந்துச்சோ அது தேவனுடைய மனுஷனுக்கு போய் சொல்றா. அப்பொழுது அந்த தேவனுடைய மனுஷன் சொன்னாரு, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கடனை தீர்ப்பதற்கு ஒரு வழி பிறக்கிறது இங்கே. எப்படி? அவள் விசுவாசித்தாள், அவள் நம்பினாள், கீழ்ப்படிந்தாள். அவள் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை விசுவாசித்து நம்பி கீழ்ப்படிந்ததினால்
அவள் பெற்றுக்கொண்டாள். கடனையும் அடைத்துவிட்டு ஜீவனம் பண்ணும்படியாக அவள் கோடீஸ்வரியாக மாற்றப்பட்டாள். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். கடன் தானே மிச்சமாக இருக்குது, எனக்கு வேற ஒன்றுமே இல்லையே என் வாழ்க்கையில் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். உன்னால் இயன்றவரை வெட்டு, அதை நிரப்புவது என்னுடைய கடமை. உன்னை ஆசீர்வதிப்பது என்னுடைய கடமை. அதை வைத்து உன் கடனை தீர்த்துட்டு மீதியுள்ள நாட்கள் முழுவதும் ஜீவனம் பண்ணும்படியாக அது உனக்கு போதுமானதாக இருக்கும். ஆமென். வெட்கப்படுத்தாத ஆண்டவர். அவர் அருமையான ஒரு திருமண விருந்துக்கு சென்றிருந்தார். அந்த திருமண வீட்டில் இயேசுவையும் அவருடைய சீசர்களையும் அழைத்திருந்தார்கள். அவர் அங்கு சென்றிருந்தார். என்ன நடந்தது? திராட்சை ரசம் குறைவுபட்டு போனது. இயேசுவின் தாயார் இயேசுவின் இடத்தில் ஓடி வந்து திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சுன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. ஏன் அவருடைய வேலை இன்னும் வரவில்லை? இப்படிதான் நிறைய நேரங்கள்ல அவருடைய வேலை இன்னும் வராமல் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில. ஏன்? மணவாளன் வரவில்லை, மணவாளனுடைய தோழர்கள் வரவில்லை, மணவாளன் வீட்டார் வரவில்லை, யாரோ ஒருத்தி. நீ வந்து நின்னுக்கிட்டு எனக்காக ஜெபிக்கிறியே, இரு பொறு, அவன் வரட்டும், வேண்டியவங்க வரட்டும், யாருக்கு வேணுமோ அவர்கள் வரட்டும் என்று அவர் காத்திருக்கிறார். அன்பானவர்களே, என்றைக்குமே நாம் மற்றவர்களிடத்தில் நம்முடைய ஜெப குறிப்புகளை கொடுத்து விட்டு அமைதியாக இருந்துவிடக்கூடாது. நமக்காக ஊழியர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்களிடத்தில் நம்முடைய ஜெப குறிப்புகளை நாம் கொடுக்கிறோம். அவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் இப்படி தான் சொல்லுவார், உனக்கு எனக்கு என்ன? அவங்க கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அதே மாதிரி டிவியில் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க, ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கும்மாளம் போட்டுக்கிட்டு நல்லா மூக்கு மட்டும் தின்னுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட தன்னை தாழ்த்தணும், உபவாசிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரணும் எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறாங்க. உனக்கு எனக்கு என்ன வந்துச்சு? அமைதியாக இரு, அவங்க வரட்டும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் போங்க, போனாதான் நல்லது. அந்த இயேசுவின் தாயார் வேலைக்காரர்களுக்கு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கறது நாம் பார்க்கிறோம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆகவே அவர்கள் அதை கேட்டு புரிந்து கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தார்கள். இயேசு சொன்னார் வேலைக்காரர்களை பார்த்து, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அங்கே யூதர்கள் சுத்திகரிப்பின் முறைமையின்படி ஒவ்வொரு ஜாடி இருந்தது. பாருங்க, வாசிக்கிறேன். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி யோவான் 2:6 ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே இருந்தது. யூதர்களின் முறைமையின்படி கால்களை கைகளை கழுவிட்டு உள்ள வருவாங்க. ஒவ்வொரு ஜாடியும் 2-3 குடம் தண்ணீர் பிடிக்கிற அளவுக்கு அது ஒரு கற்சாடி கல்லால் செய்யப்பட்டது அங்கே இருந்தது. இயேசு சொன்னார், அதில் தண்ணீரை நிரப்புங்கள். வேற ஒண்ணுமே அவர் சொல்லலை, தண்ணியை நிரப்புப்பாங்க. அவர்கள் கீழ்ப்படிந்தார். இது இல்லை அது இல்லை என்று சொல்லாமல் கீழ்ப்படிந்து பாருங்கள். அவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பெரிய காரியத்தை எதிர்பார்த்து நிற்காதேங்க. சின்ன காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லி இருப்பார். இதில் என்ன பெரிய வருமானம் வந்துட போகுது,
இப்படி செஞ்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவர் சொல்கிறார், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்முடைய இருதயத்தை நாம் அடைத்து வச்சுக்கிட்டு இருந்தால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதா? நாகமான் என்னும் குஷ்டரோகிக்கு சொல்லப்பட்டது, நீ போய் 7 தரம் யோர்தானில் முங்கி எழு என்று சொல்லி. உனக்கு பிடிக்கல, என்னங்கடா இது, அவர் என்னை தொடுவார், அப்படி என்னை சோமாக்குவாருன்னு பார்த்தேன், போய் சும்மா போய் முங்கி எஞ்சிட்டு வாங்குறாரு, அதுவே நாத்தம் பிடிச்ச தண்ணியாக இருக்குது. அப்போ தான் அவன் வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா ஏதாவது கடினமானதை சொன்னாரா? இல்லை வாங்கலேன், முங்கித்தான் பாருங்களேன். உங்களுடைய விசுவாசத்தின் அளவை தேவன் பரீட்சித்து பார்ப்பார். அப்படியே தண்ணியை தூக்கி ஊற்றியாச்சு. 6 கச்சாடிகள் இருந்தது. 6 கச்சாடிகளையும் என்ன செஞ்சாச்சு? தண்ணீரால் நிரப்பப்பட்டாயிற்று. இயேசு வேலைக்காரர்களை நோக்கி, ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். எல்லாம் உள்ள ஃபுல்லாக நிரப்பியாச்சு. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். இப்போ நீ மோந்துட்டு போப்பா, கொண்டுட்டு போ. எங்கே? பந்தி விசாரிப்புக்காரன இடத்துல கொண்டு போய் கொடுத்துரு, போட்டோம். நடைமுறைக்கு ஒத்து வர்ற காரியமா? நீங்களா நானா இருந்தால் செஞ்சுருப்போமா? என்ன சொல்லியிருப்போம்? அப்பாடி நான் இல்லைப்பா, தண்ணியை தூக்கிட்டு போய் சொல்கிறாருன்னு இருப்போம். அவர்கள் கொண்டு போகிற போதே அது திராட்சை ரசமாக மாறிவிட்டது. உங்களுடைய விசுவாசத்தின் அளவு பரீட்சிக்கப்படும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்ற நீங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய வேண்டும். அவர் சொல்வதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. பயப்படவே கூடாது. பேதுரு இரவு முழுவதும் வலையை போட்டும் அவனுக்கு ஒன்றுமே பிடிபடவில்லை. இயேசு கேட்டார், உன் படகில் ஏறி சற்று நின்று கொண்டு நான் இவர்களுக்கு உபதேசிக்கட்டும், உன் படகை தருகிறாயா என்று சொல்லி. அவன் சரி என்று படகை தள்ளி கொடுத்து விட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இவர் என்னத்தான் சொல்றாரு? இந்த கடல் அலையின் சத்தத்தில் பேச முடியுமா? ஏற்கனவே திரள் கூட்ட மக்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில கடல் லைட்டாக என்ன செய்யும்? சத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கும், அமைதியாக இருக்காது. சரிங்களா? இவர் எதையோ பேச போகிறார். அப்போது எல்லாரும் எவ்வளோ சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க. அந்த கடல் கூட தேவகுமாரனுக்கு அடங்கி இருந்தது அமைதலாக. இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தான் பேதுரு. கர்த்தர் சொன்னார், போப்பா போ, இப்போ நான் சொல்கிறபடி வலையை போடுனார். அன்பானவர்களே, அவன் கீழ்ப்படிந்தான். ஒரு மீனவனுக்கு தெரியும் எந்த பக்கம் போட்டால் மீன் அகப்படும்னு. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று கூட பிடிக்கல. கவலைப்படாத, இப்படி போடாத, அப்படி போடு. அவன் ஐடியா சொல்லி கொடுத்துருந்துருப்பான். அப்படி இப்படி போட முடியும், இப்படி போட்டால் தான் மீன் அம்புடும், இவர் இப்படி போட சொல்கிறாரு அப்படின்னு எந்த சந்தேகமும் அவன் படலை. ஏன்னா சர்வ வல்லவர், அவருடைய பேச்சு அப்படி இருந்தது. அதை கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அவனுக்கு மறு உத்தரவு வேறு எதுவுமே சொல்ல முடியலை. அவன் போய் போட்டான். 2 படகுகள் நிறைய மீன்களை கண்டெடுத்தான். அன்புக்குரியவர்களே, ஒரு வேளை இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எல்லாம் தலைகீழாக இருக்கலாம். நமக்கு தேவைகள் அதிகம் இருக்கலாம். எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலைன்னு நீங்கள் கலங்கிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, கொஞ்சம் மாற்றி பாருவோம் லைஃப் ஸ்டைலை. நீ ஜெபத்தோடு செய். அது சின்னதோ பெரியதோ தேவன் சொல்லுகிறதை செய்யுங்கள். அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்யும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது பெற்றுக்கொள்கிறீர்கள். கடனையும் தீர்த்தாச்சு,
ஜீவனம் பண்ணும்படியாக, அதாவது மரண பரியந்தம் உனக்கு என்ன இல்லை, பண பிரச்சனையே இல்லை. மரண பரியந்தம் உனக்கு பண பிரச்சனையே இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் கடனையே அடைச்சிட்டு வாழ்நாள் முழுவதும் சுகித்து இருக்க போறீங்க, செழித்து இருக்க போறீங்க. தேவன் அதற்கு உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார். ஆமென். சீசர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்களே அவர்களுக்கு உணவளியுங்கள். நாங்களே உணவளிக்கிறதா? எப்படி? உங்களால் முடியும் என்று அவர் சொன்னார். அப்புறம் உங்ககிட்ட என்ன இருக்கு அதை எடுத்துட்டு வாங்க என்று சொன்னார். அதை எடுத்து ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுக்கும் முன்பாகவே ஜனங்களை பந்தியில் வரிசையாக உட்கார வைத்தார். ஹல்லேலூயா. அருமையாக அப்படியே உட்கார்ந்தாங்க. அதுக்கு அப்புறம்தான் 5 அப்பமும் 2 மீனும் பிதாவாகிய தேவனிடத்திற்கு முன்பாக கொண்டு வரப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு மக்களுக்கு பரிமாறப்பட்டது. நீங்கள நானா இருந்தால் பந்தியில் உட்காந்துருப்போமா? இங்கே என்ன இருக்கு இந்த வனாந்தரத்தில் இவர் உட்கார சொல்கிறாரு? கேள்விதான் கேட்டிருப்போமே தவிர கீழ்ப்படிந்திருக்க மாட்டோம். ஆனால் இவர்கள் இத்தனை நாள் உபதேசம் கேட்டார்களே, அந்த உபதேசத்தை அவர்களை அப்ளிகேட் பண்ணினார்கள். அதுதான் முக்கியம். உபதேசம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற வார்த்தைகள் யாருக்கோ இல்லை, அது நமக்கு. அதை கேட்டு அதன்படி கீழ்ப்படியும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். முயற்சி, கீழ்ப்படிதல் இரண்டும் இருக்க வேண்டும். முயற்சியும் கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது விடாமுயற்சியாக நாம் கேட்க வேண்டும். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். அது மாத்திரமல்ல, செயலிலும் இருக்கணும். வெறுமனே எனக்கு அது கிடைச்சா நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும் படுத்து தூங்கிட்டு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அருமையானவர்களே, ஒரு அருமையான மகன் அவர்கள் தன்னுடைய முயற்சியினால ஒரு லேண்டை தன்னுடைய மனைவியின் பெயருக்கு மாற்ற முடிந்தது. பல வருடங்கள் அந்த முயற்சி, அந்த ப்ராசஸ் நடந்தது. ஏனென்றால் அது ஒரு கூட்டு பட்டால இருக்குது, கூட்டு பத்திரமாக அது இருக்கிறது. பல சிக்கல்களில் அது கிடக்குது. அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேணும், இந்த சர்டிஃபிகேட் வேணும், அதை எடுத்துகிட்டு வாங்க, இதை எடுத்துகிட்டு வாங்க, அந்த அதிகாரியை பாரு, இந்த அதிகாரியை பாரு, எல்லாத்தையும் அவர் பொறுமையாக பார்த்தாரு பல வருடமாக. அது அவருக்கு கிடைத்த பலன். ஆனால் கூட இருந்தவங்க வேதனைப்படுத்தி பேசினாங்க. அவன் மட்டும் அமுக்கிட்டான் பாரு அப்படின்னு. கூட இருந்தவங்க எந்த முயற்சியும் எடுத்தாங்களா? இல்லை. பணம் தேவைப்படுச்சு, அவங்க போய் பணம் கேட்டு பார்த்தாங்க. அப்போ கூட என்ன செஞ்சுட்டாங்க? உனக்கு தேவையில்லாத வேலையில ஏமாத்திட்டு இருக்க, அந்த இடம்லாம் நம்மளுக்கு சொந்தமானது கிடையாது, அது நமக்கு கிடையாது, அது போட்டு சும்மா அலையாத. அது பூட்டை மாட்டேங்க காலத்துல யாரோ யாருக்கோ விற்றுட்டாங்க, ஏதோ எப்படியோ யார் பேருக்கோ மாறிடுச்சு. அப்புறம் நீ போட்டு இத்தனை வருஷமாக அப்படியே லோலன்ட்டு வேறு வேலையே இல்லையா உனக்கு? வேறு வேலை இருந்தால் அதை பாருன்னு சொன்னாங்க. எவ்வளோ மனமடி வாக்க முடியுமோ அவ்வளோ மனமடி வாக்கி பேசினாங்க. அப்படிதான் நெகேமியா அலங்கத்தை கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது சன்பல்லாத்து தோபியாவும் நின்றுக்கிட்டு நக்கல் நையாண்டியை பார்த்தியதானே. ஒரு நரி அறி போனால் என்ன செஞ்சிடும்? இடிஞ்சு விழுந்துடும். இவன் அலங்கம் கட்டுறானா? எவ்வளவு குத்தலும் நக்கலுமான பேச்சுக்கள். இன்றைக்கு உங்களுடைய முயற்சியை மற்றவர்கள் பார்த்து அப்படி தான் நினைப்பாங்க. வேறு வேலை வெட்டியே இல்லை, சும்மா என்னத்தையும் ஒன்று செஞ்சுட்டு கிடக்கு. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். கட்டாயம் அது வாய்க்கும். அவர் சாதாரணமாக உதவி செய்ய மாட்டார். கடனை அடைச்சிட்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு ஜீவிக்கிறதுக்கு தேவைக்கு தந்துடுவார். இவ்வளோ பணம் தேவை, வாழ்நாள் முழுசும் சுகமாக வாழ கட்டாயம் தந்துடுவார். ஆனால் அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். வெறுமனே நான் என் வேலையை நான் சும்மா இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பேன், ஆனால் கர்த்தரை ஆசீர்வதிக்கனா முடியாது. நாம் முயற்சி எடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வரும்.
அதைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். சரியா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நாம் விசுவாசித்து நாம் செயலில் இறங்கணும். அது நம்மளுடைய கடமை. சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்தை வைத்து செய்து விட்டு, கர்த்தாவே நான் முடிந்த வரைக்கும் நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டேன், இனிமே தண்ணியை கொண்டு வந்து நிரப்புறது உங்கள் கடமை, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், தேவன் பார்த்துக்கொள்வார். உங்கள் கடனை அடைக்கவும் உதவி செய்வார். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜீவனம் பண்ணுவதற்கும் அவர் உங்களுக்கு வேண்டிய பணத்தை தந்து உங்களை வாழ வைப்பார். பணம் இல்லையே, வீடு இல்லையே, நிம்மதி இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதெல்லாம் அவர் உங்களுக்காக செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, எனக்கான ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அருமையான பொக்கிஷத்தில் இருக்கிறது ஆசீர்வாதம். இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்து எப்பா நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, எப்பா நீங்கள் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்க, நீங்கள் சொன்னபடி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கேட்பீர்களே. ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம், கர்த்தரிடத்துல கேட்க போகிறோம். ஆவியானவரே என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு வேண்டியது நான் முயற்சி எடுக்கேன், என்னுடைய அதிகாரிகள் கண்களில் தயவு கட்டளையிட்டு எனக்கு தாங்க, என் கடனை அடைக்க எனக்கு உதவி செய்யுங்க, என் சரீரத்தில் இருக்கிற நோய் தீர எனக்கு உதவி செய்யுங்க, வீடு கட்ட எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை தாங்க, குழந்தை பாக்கியத்தை தாங்க, என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும், பிரிஞ்சிருக்கிற என் பிள்ளைகளுடைய குடும்பம் இணைக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. தாழ்வில் இருக்கேன், வெக்கத்தில் இருக்கேன், குனிஞ்சு நடக்கிறேன், தேவையில்ல ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கிறேன்ப்பா, எனக்கு இறங்குங்க என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிங்களா? ஆமென். நம்ம ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும், குடும்ப சூழ்நிலை மாறட்டும், வியாதி மறையட்டும், இன்றைக்கு கடனை அடைத்து ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜீவனம் பண்ணும்படியாக அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும், உனக்கு மாத்திரமல்ல உன் மிருக ஜீவனுக்கும் கொடுக்கப்படும் என்று சின்ன வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. கடன் பிரச்சனைகள் பலவீனத்தின் மத்தியில் ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி. உங்களுடைய தூய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அவர்களை ஆசீர்வதிங்க, எல்லையில்லாத மகிழ்ச்சியாக்கும். வர வேண்டிய பணம் வரட்டும், கடன் பிரச்சனைகளில் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும், ஹாஸ்பிட்டலுக்கு தேவையில்லாமல் போகாமல் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய தூய கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உம்முடைய செட்டைகளின் மறைவில் வைத்து அவர்களை மறைத்துக்கொள்ளும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். இதில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு தயவுசெய்து ஃபோன் பண்ணி ஜெப விண்ணப்பங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. சரியா? ஜெபிக்கிறதுக்கெலாம் இப்போ யாருமே கிடையாது. இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஜெபமே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம மறுபடியும் எழும்பணும் ஜெப வாழ்க்கைக்குள்ளே. அதுக்காக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜெபித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.